கோவை, ஈரோடு உள்பட 16 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மைய தென்மண்டல தலைவர் அமுதா தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் 22ஆம் தேதி அரபிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் எனவும் அது வடக்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடையும் என்றும் தெரிவித்தார். தென்மேற்கு பருவமழை தெற்கு அரபிக்கடல், மாலத்தீவு, குமரிக்கடல், தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் பரவி இருப்பதாகவும் இதன் காரணமாக வட தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்திருப்பதாகவும் கூறினார். நீலகிரி மாவட்டத்தில் நாளை கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்ட அவர், கோடை மழை இதுவரை 192.7 மில்லிமீட்டர் அளவுக்கு பதிவாகி இருப்பதாகவும் இது இயல்பை விட 90% அதிகம் என்றும் தெரிவித்தார். வருகின்ற 21ஆம் தேதி வாக்கில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி உருவாகக்கூடும். இதன் காரணமாக 22ஆம் தேதி வாக்கில் அதே பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி லோ பிரஷர் ஏரியா உருவாகக்கூடும். பிறகு இது வடக்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடைய கூடும். அப்புறம் கனமழை எச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 2 நாட்களுக்கு எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது. 19ஆம் தேதி மற்றும் 20ஆம் தேதி. 19ஆம் தேதி அதாவது இன்றிலிருந்து நாளை 8:30 மணி வரை பதிவாகக்கூடிய மழை கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது.